வணக்கம். உறவுகளுக்கு வணக்கம். தமிழர்களுக்கு வணக்கம். இங்க பாருங்க. இது இந்த கருவேல, சீம கருவேலன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலா இந்த சீம கருவேல மரம் நம்ம நாட்டு மரம் கிடையாது. இது மரம் அதாவது வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்தது. எத்தியோப்பியா, நைஜீரியா அந்த நாட்டிலேருந்து வந்த ஒரு கொடூரமான மரம். இதனுடைய முள்ளுக்கள் வந்து ரொம்ப இயேசுநாதர் தலையில் முள்ளை வச்சு அடித்தாங்கள்ல, அந்த மாதிரி இந்த முள். இந்த மரத்தை வச்சு தொழில் அதிகம் பண்ணலாம். இது வந்து நம்ம ஐயா காமராசர் ஐயா தலைவர் இருக்கும்போது நேருடைய காலத்தில் பயங்கர வறட்சியானப்ப விமானத்திலேருந்து இந்த விதைகளை கொண்டு வந்து சிதறி விட்டாங்க. இது வந்து பாருங்கள், இந்தியாவில் சிதறினது பாருங்கள், உலகமெல்லாம் முள், ஒரே முள். துபாய் போனால் அங்கேயும் முள், ஸ்ரீலங்கா போனால் அங்கே முள், இந்தோனேஷியானா அங்கே முள். இந்த முள் பஞ்சத்துக்கு மக்கள் கறிமுட்டை வச்சு ஏதோ சாப்பிட்டுக்கு தீயரிச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வேட்டையாடி அந்த அனிமல்ஸை பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு அதை சுட்டெரிக்கிறதுக்கு இந்த முள்ளை வந்து விறகாக பயன்படுத்துகிறாங்க. பாருங்கள், இந்த முள் வேலி ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பெரிய தொழிலாக இருக்குது. இந்த முள் வேலி எடுத்து விறகாக்கலாம், கறியாக்கலாம். இதை வந்து அனல் மின் நிலையத்துக்கு வந்து கறி அனுப்புகிறாங்க. இந்த முள்ளை எரித்து கரண்ட் பவர் உண்டாக்குறாங்க. அனல் மின் நிலக்கரியை போடுறதுக்கு பதில் இந்த விறகை வெறித்து போடுறாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி மாதிரி நடக்குது. ஏன் அரசாங்கம் வந்து இது ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு ஒரு தொழில் கொண்டு வரக்கூடாது? இப்போ பாருங்கள், கறி வந்து இப்போ சிக்கனை சுடுறதுக்கு, மீனை சுடுறதுக்கு, இதெல்லாம் போடுறதுக்கு இந்த கறி அவசியமாக தேவை. இதை ஒரு இண்டஸ்ட்ரியாக வச்சு கவர்மெண்ட்டுக்கு ஒரு தொழிலாக ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்கலாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில். அப்போ இந்த வேலியும் அழியும், நிலங்களும் சீராகும். பாருங்க, ஏகப்பட்ட முள் முளைச்சிருச்சு. மக்கள் வந்து எல்லாம் சோம்பேறி ஆகிட்டா, லேண்டை திருத்தலை, எல்லா இடத்துலையும் முள், பயங்கர முள்ளாக இருக்குது. அரசாங்கம் நினச்சிருந்தா இந்த முள்ளை வந்து ஒரு தொழிலாக உண்டாக்கி ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அடுப்பு கறி, டீ போடுறதுக்கு பிரதான மூலப்பொருள் இதுதான். அந்த பாய்லரில் போட்டு பாய்லரில் போட்டு கறி சூடு உண்டாக்குவாங்க. அப்படிப்பட்ட அந்த கறி டீயும் டேஸ்ட்டாக இருக்கும். செங்கல் தொழிலுக்கு, நிலக்கரிக்கு, அப்புறம் அந்த அந்த மரத்துலேருந்து அந்த இதுக்கு அந்த அந்த காய்கள் வந்து ஆட்டுக்கு, அப்படி ஏகப்பட்ட மூலப்பொருட்கள் வந்து மக்களுக்கு யூஸாக இருக்குது. அரசாங்கம் இந்த மரத்தை வந்து ஒரு தொழிலாக உண்டாக்கி ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி ஆக்கலாம். இப்போ தொழிலை வந்து ஒரு இடத்துல கட்டணுங்கள, இப்போ தான் நடமாடும் தொழில் இருக்குல்ல, அங்கங்கே தொழிலை வச்சுக்கிட்டு அங்கங்கே மரங்களை வந்து காலி பண்ணி இடங்களும் சரி பண்ணலாம், வேலியவும் அழிக்கலாம், சம்பளமும் எடுக்கலாம், சம்பளம் கொடுக்கலாம், ஒரு 1000 குடும்பம் வாழலாம். அரசாங்கத்தை இதை வந்து ஏறெடுத்து பார்க்கணும். அநேக இளைஞர்கள் இதை வந்து வாட்ஸ்அப்பில் போட்டு எல்லாருக்கும் பரப்பணும். ஊருக்கு ஊருக்கு டாஸ்மார்க்கை திறந்து மக்களை குடிக்க வச்சு சோம்பேறியாக்கி தானும் அழிஞ்சு வாழ்கிற அந்த நிலத்தும் அழிக்கிற மாதிரி ஆயிட்டாங்க. அதனால் இந்த வேலிக்கருவலையை வச்சு ஒரு தொழில் ஆரம்பித்து அநேகருக்கு வேலையை கொடுங்க. அதிக குடும்பங்கள் நல்லா வாழும், நல்லா படிக்கும். ஜெனரேஷன் இந்தியா வளரும், நம்மளும் வளருவோம், தமிழ்நாடு வளரும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.